தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஹரியானா மாநிலத்தின் முதல் பாரதிய ஜனதா முதல்வராக கட்டார் பதவியேற்பு. பிரதமர் மோடி, கட்சித் தலைவர் அமித் ஷா, மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம். இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வம். காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை நீடிக்கும். சென்னை வானிலை தகவல். விரிவான செய்திகள். ஹரியானா மாநில முதல்வராக மனோகர்லால் கட்டார் பதவியேற்றுக் கொண்டார். விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அண்மையில் நடந்த ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. ஞாயிறன்று ஹரியானா மாநில 10வது முதல்வராக மனோகர்லால் கட்டார் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் கப்தான் சிங் சோலங்கி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா, மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி மற்றும் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களின் முதல்வர்கள் ஆனந்திபென் பட்டேல், வசுந்தரா ராஜே சிந்தியா, சிவராஜ் சிங் சௌகான், பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதல்வர் பதவிக்கான போட்டியில் மனோகர்லால் கட்டாருக்கு கடும் சவாலை அளித்த கேப்டன் அபிமன்யு உள்ளிட்ட 6 கேபினெட் அமைச்சர்களும் 3 இணை அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கர்னால் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள 60 வயது நிரம்பிய மனோகர்லால் கட்டார் இப்போதுதான் முதல் முறையாக சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஹரியானாவில் பாரதிய ஜனதா தலைமையில் அமையும் முதலாவது பாரதிய ஜனதா அரசுக்கு தலைமை தாங்கும் பெருமை பெற்ற கட்டார் ஹரியானா முதல்வராக பொறுப்பேற்கும் முதல் பஞ்சாபி என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார். ஹரியானாவில் கடந்த 18 ஆண்டுகளில் ஜாட் இனத்தை சாராத முதல்வர் என்ற பெருமையை பெறும் மனோகர்லால் கட்டார் திருமணமாகாதவர். தீவிர RSS காரரான கட்டார் 1996ஆம் ஆண்டில் ஹரியானா மாநில பொறுப்பாளராக மோடி நியமிக்கப்பட்ட போது அவருக்கு மிகவும் நெருக்கமானார். லோக்சபா தேர்தலில் மோடியின் வாரணாசி தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளராகவும் கட்டார் செயல்பட்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க, நீக்க, முகவரி மாற்றத்திற்கான சிறப்பு முகாமில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர். ஜனவரி 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் என்று அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதே நாளில் முகவரி மாற்றம் செய்ய விரும்புபவர்கள், புதிய வாக்காளர் அட்டை, பெயர் நீக்க விரும்புபவர்கள் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இந்நிலையில் இதற்கான சிறப்பு முகாம் ஞாயிறன்று தமிழகம் முழுவதும் நடந்தது. சென்னையில் நடந்த சிறப்பு முகாமில் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை வாக்காளர்கள் நேரடியாக வந்து தெரிந்து கொண்டனர். 18 வயது பூர்த்தியடைந்தவர்களும், வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்களும், பல்வேறு திருத்தம் செய்ய நினைத்தவர்களும் உரிய படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர். இப்போதான் எனக்கு 18 இயர்ஸ் ஆச்சு. அதனால ஓட்டர் ஐடிக்காக அப்ளை பண்ண வந்திருக்கேன். இன்னும் ஒரு மாசத்துல ஐடி வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஓட் பண்ணுவேன். தமிழகம் முழுவதும் ஞாயிறன்று சிறப்பு முகாம் நடந்தது. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களின் மேற்பார்வையாளரும் தாட்கோ மேலாண்மை இயக்குநருமான சுகந்தி வேலூரில் உள்ள சிறப்பு வாக்காளர் முகாம்களை ஆய்வு செய்தார். அப்போது இடைஞ்சாத்து, ஆசிரமம், ஆரோக்கிய மாதா பகுதியில் உள்ள முகாம்கள் திறக்கப்படாமல் இருந்தன. இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இங்க சிறப்பு முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்காளர் சேர்க்கல், நீக்கல். ஆனா வேலூர்ல சைதாப்பேட்டை இருக்கிற எல்லா பகுதியிலும் எந்த ஒரு ஸ்கூலும் திறக்கப்படவில்லை. சைதாப்பேட்டை பகுதி உள்பட எல்லா இடத்திலும் போய் பார்த்துட்டு எல்லாரும் வாக்காளருக்கான படிவங்கள் வரல, வாக்காளர் படிவங்கள் எதுவும் வரல. கேட்டாக்க அழகிறாங்க. கடந்த 10 நாட்களாக எந்த வாக்காளரும் சேர்க்கப்படவில்லை, அதை பத்தி செயல்படவில்லை. கேட்டா ஆள் இல்லை, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்ப கேட்டாலும் அலக்கடிக்கிறாங்க. இதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்ல. வாக்காளர் சிறப்பு முகாம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், திறக்கப்படாத பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேற்பார்வையாளர் சுகந்தி தெரிவித்தார். இதற்காக தமிழகம் முழுவதும் 28,000 சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. புதியதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வாக்காளர் தினத்தன்று புதிய அட்டைகள் வழங்கப்பட உள்ளது. ஆன்லைன் வழியாகவும் பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்று மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகம், புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஞாயிறன்று காலை நிலவரப்படி ஓமன் நாட்டின் சலாலா நகரின் தென்கிழக்கு பகுதியில் 910 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் இந்நிலை திசை மாறி செல்லும் என்றும் ரமணன் தெரிவித்தார். குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்று மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்றும் ரமணன் தெரிவித்தார். நேற்று அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது
இன்று காலை 8:30 மணி அளவிலே ஒமான் நாட்டில் உள்ள சலாலா நகரத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 910 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. வரும் 48 மணி நேரத்திலே இது ஒமான் நாட்டை நோக்கி நகர்ந்து பிறகு திசை மாறும் என்று தெரிகின்றது. நேற்று குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிக்கின்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையிலே கடந்த 24 மணி நேரத்திலே அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 10 சென்டிமீட்டர் வால்பாறையில் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஏரி, குளங்கள் மற்றும் அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. வாய்க்கால் தூர்வாரப்படாததால் காவிரி டெல்டா மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாயின. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர் சாகுபடியானது. நெல் பயிரிட்டு 20 நாட்களே ஆன நிலையில் கடந்த ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தற்போது பெய்த கனமழையால் பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி கடைமடை பகுதியான மயிலாடுதுறையில் வாய்க்கால், குளங்கள் முறையாக தூர்வாரப்படாததால் பயிர்கள் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அகரக்கீரங்குடி, சிறுகோவங்குடி, கோடங்குடி, நெடுமருதூர், காசாந்தட்டை, கடலி ஆகிய பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தண்ணி வடியிலிங்க, அப்படி எல்லாம் நட்ட பயிர் பூரா மூழ்கி கிடக்கு. மழை பெஞ்ச மழையில எல்லாம் நட்ட நடவு ஜாடம் மொழி போட்டுங்க. சுத்தமா வடிகால் இல்ல. எங்களுக்கு வடிகாலை சீர் பண்ணி கொடுக்கணும். நான் என் புள்ளியோட வச்சுட்டு நேரத்துல இருந்து நெடுவ வாய்க்கால்லாம் சரி பண்ணிக்கிட்டு எங்க பசங்களை வச்சுட்டு நான் சரி பண்ணிட்டு வர்றேன். எங்கெங்க அடப்பு இருக்கோ அங்கங்க திறந்து விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வர்றோம். இதுக்கு என்ன சர்க்கார் என்ன பண்ண நான் அதை நினைக்கல. பொதுப்பணித்துறையினர் இந்த தூர் வர்றத மிகவும் கவனம் செலுத்தணும். அரசு பணத்தை மட்டும் ஒதுக்கினா போதாது, அந்த வேலை ஒழுங்கா நடக்குதாங்கிறத மேற்பார்வை பண்ணணும். அது இது பொது மராமத்து பணின்னு அந்த காலத்துல விவசாயிகளே செஞ்சாங்க. அப்ப விவசாயிகள் செய்யும்போது அவங்க சுத்தமா தன்னுடைய நிலமாச்சே தன்னுடைய வயலுக்கு சேதம் வருமேன்னு சொல்லி ஒரு பொறுப்புணர்வோடு செஞ்சாங்க. பொது மராமத்து பணி இருக்கும்போது இது மாதிரி பாய்காலாறுகள்லாம் நல்லா இருந்தது, வடிகால் சுத்தமா இருந்தது. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு பொதுப்பணித்துறை மேற்கொண்டு சரியாக செய்யாமல் எல்லா பணிகளிலும் நடக்கிற மாதிரி ஊழல் இதிலேயே நடக்கிறதுனாலதான் ஒரு 3-4 நாள் மழையே தாங்காமல் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு 6 லட்சம் ஏக்கர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. தூர்வாரும் பணி முறையாக நடக்காத நிலையில் வெள்ள நீரால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்காளாகியுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை விடிய விடிய மழை பெய்தது. இதனால் அன்பு நகர், ராமாபுரம் புதூர் போன்ற பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் மழைநீர் கால்வாய்களுக்குள் செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் புகுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். நாமக்கல் அன்பு நகர் ஸ்கீம் 2ன்னு ஒரு அந்த ஸ்கீம்ல கட்டி கொடுத்த இடம் இதெல்லாம். அது இடத்துல என்ன பண்ணாங்க, இப்போ தான் ரோடு போட்டாங்க. ரோடு போட்டப்போ என்ன ஆகி போச்சுன்னா ரோடு மேலாவும் வீடு பள்ளமாவும் போயிடுச்சு. இன்னைக்கு மழை பெய்தப்போ அதுக்கு பிறகு இன்னைக்கு மழை பெய்தப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ள எங்க தெருவிலேயே கிட்டத்தட்ட 10-20 வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துக்குச்சு. இப்ப நம்ம வீட்டுல தண்ணி பூந்துது. இன்னைக்கு கமிஷனரை கூப்பிட்டு வந்தேன். கமிஷனர்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அது நகராட்சி நிர்வாகமும் சரி, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி அதை தலையிட்டு உடனே டிச்சு அமைச்சு கொடுக்கவோ இல்ல மழை தண்ணி தண்ணிகள் தேங்காம இருக்கிற அளவுக்கு வழிவகை செய்து கொடுக்கணும். இதனிடையே மழைநீர் தேங்கிய பகுதிகளில் ஆய்வு செய்து உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடல் ஆரோக்கியம் மற்றும் போக்குவரத்து விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த புதுச்சேரியில் நடந்த மாரத்தான் போட்டியில் கொட்டும் மழையில் வீரர்கள் ஓடினர். புதுச்சேரியில் உள்ள தனியார் உடற்பயிற்சி கழகம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு திடலில் துவங்கிய போட்டியை போலீஸ் சீனியர் SP சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது கொட்டும் மழையில் வீரர்கள் ஓடியதை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர்.
இன்னைக்கு காலைல பாண்டிச்சேரியில உடல் ஆரோக்கியம் மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு மாரத்தான் வச்சாங்க. 4 கேட்டகரியில நடந்துச்சு. அதுல மென் ஓபன் கேட்டகரியில 10 கிலோமீட்டர் நான் தான் ஃபர்ஸ்ட். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மழையையும் பொருட்படுத்தாம நிறைய சின்ன பசங்க எல்லாருமே ஓடினாங்க. எல்லாரும் நல்லா ஓடினாங்க. புதுச்சேரியில மினி மாரத்தான் நடத்தினாங்க. அதுல நான் கலந்துக்கினேன். உடல் ஆரோக்கிய பத்தியும் போக்குவரத்து விழிப்புணர்வு பத்தியும் இந்த மாரத்தான் நடத்தினாங்க. நிறைய மழை பெஞ்சாலும் நாங்க அந்த மாரத்தான் ஓடணும். நான் பிரைஸ் அடிச்சேன். இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் மாணவர்கள் ஓடினாங்க. அதுலயும் நான் பிரைஸ் அடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்த வீரர்களுக்கு சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். ஆதார் அட்டையை முழுமையாக அங்கீகரிக்கப் போவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது. அதில் ஆதார் அடையாள அட்டையை எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த வகையிலும் பயனாளிகள் தங்களது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆதார் எண் வழங்கப்படுவதால் அடையாளத்தை உறுதி செய்யும் ஆவணமாக நாடு முழுவதும் ஆதார் அட்டையை பயன்படுத்தலாம் என்றும் அக்கடிதத்தில் மத்திய உள்துறை தெரிவித்துள்ளது. பிறந்த தேதி, இருப்பிடம் மற்றும் கைரேகை, கருவிழிகளின் புகைப்படம் உள்ளிட்ட தகவல்களின் அடிப்படையில் ஆதார் அடையாள அட்டை உருவாக்கப்பட்டுள்ளதால் போலி அடையாள அட்டை என்பது போன்ற எவ்வித மோசடிக்கும் வாய்ப்பில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கி உள்ளிட்ட இதர சேவைகளுக்காக ஒடுக்கப்பட்ட மற்றும் ஏழைகளுக்கு ஆதார் அட்டை பயன்படுத்த முடியும் என்றும் மத்திய உள்துறை தெரிவித்துள்ளது. இந்திய குடிமகன்கள் அனைவருக்கும் அடையாள எண் வழங்கும் வகையில் ஆதார் அடையாள அட்டை திட்டத்தை மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. வீடுகளுக்கான கேஸ் இணைப்பு உள்ளிட்ட மானிய திட்டங்களில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்கும் நோக்குடன் ஆதார் அடையாள அட்டை திட்டத்தை அமல்படுத்த மன்மோகன் சிங் அரசு கருதியது. ஆதார் அட்டையை பெறுவதற்காக பொதுமக்கள் தாக்கல் செய்த இருப்பிடச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களில் சந்தேகங்கள் இருந்ததால் ஆதார் அடையாள அட்டையை இதர அரசு அலுவலகங்களில் நம்பகமான ஆவணமாக பயன்படுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டை மன்மோகன் சிங் அரசு எடுத்திருந்தது. ஆனால் அதற்கு நேர்மாறாக இப்போதைய மோடி அரசு எந்த இடத்திலும், எந்த விதத்திலும் ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தீபாவளியை முன்னிட்டு மத்திய பிரதேசத்தில் நடந்த பாரம்பரிய எரிபந்து சண்டையில் 75 வீரர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கௌதம்புரா கிராமத்தில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் எரிபந்து சண்டை நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு நடந்த போட்டியில் கௌதம்புரா, ருங்கி ஆகிய 2 கிராமங்களைச் சேர்ந்த வீரர்கள் 2 அணிகளாக மோதினர். ஒருவர் மீது ஒருவர் எரிபந்துகளை வீசி எறிந்து கொண்டனர். சதைப்பகுதி நீக்கப்பட்ட பழத்தினுள் வெடிப்பொருட்களை நிரப்பி தயாரிக்கப்படும் எரிபந்துகளை வீரர்கள் வீசி எறியும் போது எரி நட்சத்திரம் போலவே காட்சியளிக்கும். நெருப்பை கக்கியபடி பறக்கும் எரிபந்துகளால் 75 வீரர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. கண்களில் காயம்பட்ட சிலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு கிளம்புவதைப் போல மத்திய பிரதேசத்தில் பாரம்பரியமாக விளையாடப்படும் எரிபந்து சண்டையில் உயிரிழப்பு நேரக்கூடும் என்பதால் போட்டியை நிறுத்த வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் முதல் கொண்டு சமூக ஆர்வலர்கள் வரை வலியுறுத்திய போதிலும் அரசியல்வாதிகள் ஆதரவுடன் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் போட்டியை கண்டு ரசித்தனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,568 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 38,040 ரூபாயாக இருந்தது. பால் விற்பனை விலை உயர்வுக்கு நுகர்வோர் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நவம்பர் 3ஆம் தேதி திமுக போராட்டம் அறிவித்துள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் பால் நிரந்தர இடத்தை பிடித்துள்ளது. நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. ஆனால் பால் இன்றி மக்கள் வாழ்வது இயலாது என்பதே இன்றைய நிலை. ஆனால் ஆவின் பால் விலையை 1 லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி அரசு அறிவித்தது பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. குழந்தைகள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் பால் தேவையான ஒன்றாக உள்ளது. திடீர் விலை உயர்வு நடுத்தர ஏழை மக்களையும், டீக்கடை மற்றும் பால் சார்ந்த சிறு வியாபாரிகளையும் நுகர்வோரையும் பாதிப்படைய செய்யும் என்றும் பால் விலையை உயர்த்தக்கூடாது என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாலும் ஏத்தி, அரிசியை ஏத்தி, எண்ணெயை ஏத்தி, கரண்டை ஏத்தி, பாலை ஏத்தி, என்ன நாங்க ஏறி போயிடே எடுத்தா எல்லாரும் யாருமே ஜனங்க இருக்க மாட்டாங்க, வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு கஷ்டங்க, என்னதான் வாழறது ஜனங்க. அது மாதிரி நீங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தா ஜனங்களுக்கு ஓகேன்னுலாம். பாலை பாக்கெட் பாலும் ஆகட்டும், அந்த லூஸ்ல கொடுக்குற பாலும் ஆகட்டும், பழைய விலைக்கே கொடுக்க சொல்லுங்க சார். பால் விலைன்றது 1 ரூபாய் 2 ரூபாய் ஏற்றலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தந்தது ரொம்ப நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆவரேஜ் மக்கள் பாத்தீங்கன்னாக்கா
ரூபா 2 ரூபான்றது பரவாயில்ல. ஏன்னா இவ்வளோ நாள் 15 ரூபா இருந்துச்சு, 16 ரூபா 17 ரூபா பரவாயில்ல. ஆனால் திடீர்னு 10 ரூபா ஏற்றினாங்க, இது மக்களுக்கு தான் பாதிப்பு. இந்த மாதிரி பால் விலை அதிகமாக ஏற்றிட்டாங்க கேள்விப்பட்டோம். அதை கொஞ்சம் பரிசீலிக்கணும் மறுபடியும் திரும்பியும். ஏன்னா என்ன மாதிரி நடுத்தரவாதிகளாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்னோட வயசானவங்க இருக்காங்க, என்னோட குழந்தைங்க இருக்கு. பால் டெய்லி வாங்காம இருக்க முடியாதனால கண்டிப்பா வாங்கி ஆகணும். அதை நான் அதை என்ன நாங்க வெளியில் வேலை செய்யறோம், வெயில வேலை செய்யறோம், தயிர் குடிக்கிறோம், திடீர்னு மோர் குடிக்கிறோம். அதாவது 2 ரூபா 3 ரூபா கொடுத்து வாங்குற தயிர் கூட 3 ரூபா 4 ரூபா ஆகிடும் நாளைக்கு. அதுவும் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். வேலை செய்யறவங்க இது மாதிரி கூலி நடுத்தரவாதிங்க ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால பால் விலை 10 ரூபா ஏற்றும் போது நம்ம டீ விலை 8 ரூபா ஆக்கி தான் ஆகணும். வேற இப்போ இது பண்ண முடியாது. இப்போ நான் 7 ரூபாய்க்கு வைக்கிறேன் டீ எல்லாம். காப்பி 8 ரூபாய்க்கு வைக்கிறேன். இப்போ காப்பி 9 ரூபா போட வேண்டியதாக வரும். இது என்ன 8 ரூபாய் ஏற்ற வேண்டியதாக வரும். இந்நிலையில் ஞாயிறன்று திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு என்ற மைய கருத்தை கொண்டு பால் மின் கட்டண உயர்வு மற்றும் விவசாய பாதிப்பை எடுத்துக் கூறும் வகையில் மாவட்டந்தோறும் நவம்பர் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கருணாநிதி அறிவித்துள்ளார். அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர், நுகர்வோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பால் விலை உயர்வுக்கு கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.